அடுத்த 33 வருஷத்துக்கு நான் உங்களுக்காக நான் வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். கிரேட். அவர் ஒரு தங்க தளபதிங்கிறத நிரூபிச்சிட்டாரு. அந்த போக்கிரி பொங்கல் இப்படி பண்ணுற மாதிரி அதுவும் பார்த்தேன். அவர் ஆனால் ஆப்போசிட்டில் இருக்கிறது ஒரே ஆள் தான். 1,00,000 பேர். இது மலேசியாவா தமிழ்நாடாவே தெரில. கடைசி படம் அதை விட்டுறாதீங்க. நீங்கள் இவ்வளோ வருஷம் நீங்கள் எனக்கு பண்ணிட்டீங்க, உங்களுக்கு நான் பண்ணணும் அப்படின்ட்டு வந்திருக்காரு. எங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு படம், அட்லீஸ்ட் ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் ஆச்சு பண்ணுங்க தலைவா, எங்களுக்கு அது போதும். ப்ரோ வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேமஸ் ப்ரோ, நம்ம இந்தியா கிடையாது, வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேமஸ். ப்ரோ சூப்பராக இருந்தது ப்ரோ, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தளபதியோட கடைசி குட்டி ஸ்டோரி, தளபதியோட கடைசி ஸ்டேஜ் ஸ்பீச்சு, எப்பவும் போல் அவர் என்ன எவ்வளோ பேசணுமோ அதை கரெக்டாக பேசினார். அரசியலை பற்றியோ வேறு எதை பற்றியோ ரொம்ப அதிகமாக பேசாமல் எது தேவையோ ஒரு ஆடியோ லஞ்சுக்கு எதை பேசணுமோ அதை பேசினார். ஏன்னா இந்த மேடையை அவர் எதுக்குமே தப்பாக யூஸ் பண்ணாமல் கரெக்டாக படத்துக்குனா படத்தை பற்றி தான் பேசினார். அதுதான் எங்கள் தளபதி. அவர் நினச்சிருந்தா எப்படி வேணால் யூஸ் பண்ணலாம், ஆனால் அது யூஸ் பண்ணாமல் கரெக்டாக படத்தை பற்றி யூஸ் பண்ணார். அவரோட குட்டி ஸ்டோரி, அந்த ஆட்டோக்காரன் குட்டி ஸ்டோரிலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அது நம்ம ஒருத்தவங்களுக்கு நல்லது நமக்கு எதிர்பார்க்காம செஞ்சோன்னா அந்த நல்லது நமக்கு திரும்பவும் வரும். மழை காலத்தில் வந்து படகு நம்ம கொடுத்தோன்னா, அதாவது வெள்ளத்தில் இருக்கிறவங்களுக்கு படகு கொடுத்தோன்னா நம்ம பாலைவனத்தில் நமக்கு அது ஒட்டகமாக மாறி வரும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அது ஒரு சூப்பரான ஒரு மேட்டராக இருந்தது. அவரோட அந்த ஸ்பீச்லேயே ஒரு ரொம்ப நிதானம், ரொம்ப தெளிவான ஒரு ஸ்பீச்சு. ரொம்பவே மிஸ் பண்ணுறோம் கடைசி படம்ன்ட்டு அவரே சொல்லிட்டாரு ஸ்டேஜில், இது என்னோடய கடைசி படம் அப்படின்ட்டு. அதுவே ஆடியன்ஸுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுமோன்றதுக்காக ரொம்ப யோசிச்சு தான் சொன்னார். நான் இது சொல்லாமான்னு தெரியல, இது கடைசி படம்ன்ட்டு ரொம்பவே உண்மையாகவே ஃபீல் பண்ணுறேன். சின்ன வயசுலேருந்தே தளபதி படங்கள் மட்டுமே பார்த்து வளர்ந்த என்ன மாதிரி ஒரு தளபதி ஃபேன்ஸ்க்குலாம் உண்மையாகவே ரொம்ப கஷ்டம். ஏன்னா இதுக்கப்புறம் ஒரு ஃபஸ்ட் லுக் இல்லை, இதுக்கப்புறம் ஃபஸ்ட் சிங்கிள் இல்லை, ஆடியோ லான்ச் இல்லை, இதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் எண்ட் ஆஃப் த டே நம்மளாம் ஒரு விஷயத்தை நினச்சி சினிமாக்காக நினைக்கிறோம், அவர் நம்மளுக்காக யோசிக்கிறார். நம்ம சினிமா ஒரு என்டர்டெயினுக்காக நம்ம யோசிக்கிறோம் அவரை பற்றி, ஆனால் அவர் நம்மளுடைய வாழ்க்கையை பற்றி யோசிக்கிறார். அதனால தான் அவர் அரசியல் தேர்ந்தெடுத்திருக்காரு. உண்மையாகவே பெரிய விஷயம். அவர் 30 வருஷம் 33 வருஷம் எனக்காக நீங்கள் தாங்கி பிடிச்சிங்க, அடுத்த 33 வருஷத்துக்கு நான் உங்களுக்காக நான் வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். கிரேட். அவர் ஒரு தங்க தளபதிங்கிறத நிரூபிச்சிட்டாரு. அவரோட ஸ்பீச்சு, இப்போ அவர் பேசின வார்த்தைக்கு இது எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் நடக்க தான் போகுது. அவருக்கு வெற்றியை கண்டிப்பாக மக்கள் தருவாங்க, கொண்டாட போகிறாங்க மக்கள். அவர் திரும்ப படம் நடித்தாலும் சரி நடிக்கலனாலும் சரி, அவரை நாங்கள் எப்போவுமே ஒரு அண்ணனாக தான் பார்க்குறோம். அவர் வந்து கடைசி வரைக்குமே நல்ல ஆரோக்கியமாக எங்களுக்கு அரசியல் பண்ணி நம்ம தமிழ்நாட்டில் சில மாற்றங்களை கொண்டு வர நாங்கள் நம்புகிறோம். சூப்பராக இருந்துச்சு ப்ரோ தளபதி கச்சேரி. இந்த ஸ்டெப்பு ஆக்சுவலாக போக்கிரி பொங்கல் ஆடினார். தளபதி கச்சேரி வந்து பாட்டு ஒரு லைன் கூட பாடினார் நினைக்கிறேன். இந்த பாட்டு பாடினார், வெறித்தனம் சாங்கு பாடினார். ஸோ சூப்பராக இருந்தது. உண்மையாகவே மலேசியன் ஆடியன்ஸ்லாம் ஒரு கொடுத்து வச்சுங்க தான் சொல்லணும். ஏன்னா தமிழ்நாட்டில் அப்படி ஒரு சான்ஸ் நமக்கு கிடைக்கல. அந்த இடத்துல ஒரு 1,00,000 பேர். இது மலேசியாவா தமிழ்நாடாவே தெரில, அந்த அளவுக்கு டிராஃபிக்கு, ஃபுல் அண்ட் ஃபுல் டிராஃபிக். அதுதான் ப்ரோ பிளாஸ்ட்டு தான். சும்மா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கு. இங்கே இருக்கிற ஆடியன்ஸு மொத்தமாக போய் கூட இவ்வளோ பெரிய டிராஃபிக்கை உருவாக்க கண்டிப்பாக சான்ஸ் இல்லை. அது மலேசியன் ஆடியன்ஸு எவ்வளோ பேர் தளபதி ஃபேன் இருக்காங்கன்றதை இப்போ காமிச்சிட்டாங்க. அவர் வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லை ப்ரோ, ஒரு வேர்ல்டு ஃபுல்லாகவே அவருக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க. இதுதான் உண்மை. உலக தமிழர்கள் எங்கே இருந்தாலும் தளபதிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, தளபதியோட படத்தை கொண்டாடுறாங்கன்றதுக்கு இதை விட ஒரு பெரிய ப்ரூஃபே வேணாம். அவ்வளோ சூப்பராக இருந்தது. உண்மையாகவே இந்த மாதிரி தளபதி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே சொல்லிக்கிறேன், அவர் படத்தில் இனிமேல் நடிக்க மாட்டாருன்றதை வருத்தப்பட வேணாம். அவருடைய பழைய படங்களை நம்ம கொண்டாடலாம். அவர் அரசியலுக்கு நமக்காக தான் வராரு, நம்ம என்டர்டெயினுக்காக நம்ம யோசிக்க வேணாம், அவர் நமக்காக வராரு. அதை எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்காக மட்டும்தான் அவர் வராரு, வேறு எந்த காரணமும் இல்லை. அவரை நம்பி வந்தவங்கள நம்ம கைவிட்டுறக்கூடாது, அவ்வளோதான். ஜனவரி 9 எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க ப்ரோ? அதான் ப்ரோ சொல்கிறேன், யார் வந்தாலும் சரி ப்ரோ, கூடவே தீய சக்தி வந்தாலும் சரி, பராசக்தி வந்தாலும் சரி, தூய சக்தி நம்ம ஆள் தான். ஜனநாயகன் தான் வெற்றி படம். இதில் நான் ஒன்று கேட்குறேன், ஆடியன்ஸ்லாம் எந்த படத்துக்கு போக நினைக்கிறேன்? குட்டி குழந்தைங்கள்லேருந்து எல்லா வீட்லேயுமே விஜய் ஃபேன்ஸ் தான் இருக்காங்க. ஜனநாயகன் படத்துக்கு கூப்பிட்டு போனால் குழந்தைங்கள்லாம் அழுவாங்க. அதுதான் அந்த அவரோட வெற்றியே. அதுதான் குழந்தைங்க மனசில் இடம் பிடிச்சி இன்றைக்கி வந்துருக்காரு. இந்த விஷயத்தில் யார் வந்தாலும், இந்த படத்துக்கு எந்த படம் போட்டியாக வந்திருந்தாலும் ஜனநாயகம் தான் ஜெயிக்கும். இதுதான் நடக்க போகுது. 9ஆம் தேதி பாருங்கள். ஹெச் வினோத்தோட ஸ்பீச் அனல் பறந்தது ப்ரோ. அவர் ஓப்பனாகவே அடிச்சிட்டாரு. கூடவே யார் வந்தாலும் சரி, வரப்போகிறது தளபதி படம், நாங்கள் தான் வருவோம் அப்படின்ட்டு தெளிவாக சொல்லிட்டாரு. அவருக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ட் இருக்குதுன்னா கண்டிப்பாக இந்த படம் நல்லா இருக்கும் தான் நினைக்கிறேன். இது சில பேர் சொல்கிறாங்க இது வந்து ஒரு டப்பிங் படம். கில்லியும் டப்பிங் படம் தான், போக்கிரியும் டப்பிங் படம் தான், எல்லாமே டப்பிங் தான். யார் கொடுக்குறாங்கன்றது தான் மேட்ரு. பிரியாணி எங்கே வேணால் கிடைக்கும், எங்கே நல்லாயிருக்கும் அங்கே தான் போய் சாப்பிட்றோம்.
ஸோ நம்ம தளபதி படம் கண்டிப்பாக டப்பிங் படமாக இருந்தாலும் இல்லைனாலும் அந்த படம் கண்டிப்பாக ஜெயிக்கும். தளபதி ஆடியோ லான்ச் பற்றி தெரியுமா? ஆல்வேஸ் மாஸ் தான். அதில் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஆனால் என்ன அது சொல்கிறது, நிறைய நல்ல விஷயத்தில் கஷ்டமான விஷயம் மாதிரி இது ஒரு கஷ்டமான விஷயம் லாஸ்ட்டுன்றது. மற்றபடி ஆல்வேஸ் தளபதி பயங்கரமான. எப்படி அவரும் இல்லாமல் ஆடியன்ஸ் எல்லாரும் சேர்ந்து அந்த கத்தியோட கிளைமேக்ஸ் பாட்டெல்லாம் பாடி தான் ஒரு கத்தி கதிரேசன் அந்த ஃபைனல் கிளைமேக்ஸில் வந்ததை ரியல் லைஃபாக பார்த்தோம். அவர் வந்துட்டு நல்லா செஞ்சுட்டு இருக்கிற மிச்ச வைக்க ஜெயிலில் கழிச்சு தான் வெளியே வர புது மனிதனா அப்படின்வார். இங்கே வந்துட்டு ரீல்லேருந்து விட்டுட்டு ரியலுக்கு ஒரு புது மனிதனாக உள்ளே வராரு. சினிமாவிலேருந்து பாலிடிக்ஸ்க்கு ஒரு புது மனிதனாக வராரு. அங்கேருந்து இந்த ஃபேர்வெல்ன்றது அப்படி தான் அமைஞ்சுது. எச்வினத்தை அதான் சொல்லியிருக்காரு, ட்ரிபியூட் வந்துட்டு இது படத்தை வந்து எண்டு கிடையாது, தளபதி விஜய்க்கு இது வந்துட்டு ஒரு பிகினிங்காக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? மேபி அவர் சொல்கிறதுல ஒரு ஓப்பு இருந்தால் தளபதி திரும்பி வரலாம் சினிமாவுக்கு. இல்லை என்றால் அவர் போட போகிற இந்த பாலிடிக்ஸ்க்கு ஒரு விதையாக இருக்கலாம் அந்த படம். ரெண்டாக இருக்கலாம். அட்லி ஒரு குட்டி ஸ்டோரி வர சொல்லியிருக்காரு. அதெல்லாம் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? எப்படி இருந்துச்சு? அவரோட ஃபேன் பாய்ஸ் எல்லாருமே லோகேஷ் வருவாங்கன்னு கண்டிப்பாக தெரியும். ஆனால் டவுட் பட்டேன் வருவாங்களா இல்லையா அப்படின்ட்டு. மேபி அவங்க வந்துட்டு நம்ம பேசியிருக்கலாம். தளபதி டான்ஸ் ஆடினது சாங்லாம் பண்ணதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா ஸ்டேஜில் வந்துட்டு சில பேர் கேட்டு தான் அவர் வற்புறுத்தி தான் டான்ஸ்லாம் ஆடைய வச்சு. அப்படி கிடையாது. அவர் ஆடல் அவரை எப்போவுமே சொல்கிறேன். அந்த சுறா டைமில் வந்துட்டு அவர் ஒரு ஹேண்டிகேப் ஆடும்போது ஆடி இருக்கார் தாம் தகதி. அதோட அவர் குழந்தைங்கன்னா விருப்போட்டு ஆடுற மனுஷன் அவர்லாம். அதை தாண்டி அவர் ஆடும்போது அந்த அழகு செம்ம இன்ஸ்பயர் பண்ணோன்னா அப்படி இன்ஸ்பயர் பண்ணிகிட்டே இருக்கலாம் அந்த மனுஷனை. அதே மாதிரி பராசக்தி 14 வரேன்னு சொல்லிட்டு இப்போ 10ஆம் தேதியே வராங்க. எச்வினத்தை அதுக்கு ஒரு இது சொல்லியிருக்காரு, பதில் சொல்லியிருக்காரு. அதான் சொல்கிறேன்ல, நீங்கள் சொல்கிறீங்களே யார் வேணா இருக்கட்டும், வந்துட்டு இன்னொரு பெரிய படமாக இருக்கட்டும், அத்தனை பேர் ப்ரொடியூஸ் பண்ணதாக இருக்கட்டும், அத்தனை பேர் சப்போர்ட் பண்ணதாக இருக்கட்டும், ஆனால் ஆப்போசிட்டில் இருக்கிறது ஒரே ஆள் தான். இத்தனைக்கும் சிவகார்த்திகேயன் வந்துட்டு துப்பாக்கி அவர் கையில் கொடுத்துட்டு அவர் இது பொருள் எடுத்து போட்ட மாதிரி இருக்குன்றலாம் சொல்லி மீன்லாம் போட்டிருக்காங்க. அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? எப்படி இருக்கும் நினைக்கிறேன்? ஜனவரி 9, 10 எப்படி இருக்கும்? நான் இது வந்துட்டு எப்படின்னா இது எப்படின்னா இந்த ப்ரொடியூசர்களுக்கு அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்குமான்றது எனக்கு தெரியுமா தெரியல. பட் ஆனால் அந்த தேட்டருக்காரங்களுக்கு ஒரு பெரிய ஹெக்டிக்காக இருக்கும். அட் டைமில் 2 பெரிய படத்தை எப்படி அவங்க மேனேஜ் பண்ணி ஓட்டுவாங்கன்னு தெரியாது. ஆனால் தேட்டருக்காரங்களுக்கு ஒரு ஆடியன்ஸ் தரப்புலேருந்தோ எல்லா தரப்புலேருந்தோ ஒன்றே தான் சொல்கிறது, கடைசி படம் அதை விட்டுறாதீங்க. உங்களால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ பண்ணுங்கள், அவ்வளோதான் சொல்ல முடியும். அன்பித்தோட சாங்ஸ்லாம் எப்படி ப்ரோ வந்தது? அவர் ஆல்ரெடி கலக்கியிருப்பார் ப்ரோ. அதெல்லாம் வந்துட்டு அவரை சொல்ல முடியாது. அவரே தன்னை ஃபீல்ட் அவுட்னு சொல்லியிருப்பார். ஃபீல்ட் அவுட்லாம் கிடையாது. அவர் அனிருத் எப்பவுமே ஒரு யூனிக்கான மியூசிக்கை யூனிக்கான டைமில் கொடுக்குற ஒரு ஆள். இப்போ அரசன் மூவி வருது, அந்த டைமில் நல்லா தானே பண்ணுறாரு. அவர் மேலே ட்ரஸ்ட். அவர் இத்தனை வருஷம் கொடுக்காத மியூசிக்காக நீங்கள் வந்து இந்த வருஷத்தில் கேட்க போகிறீங்க. கலக்கியிருக்க மாட்டார் தளபதிக்குன்னா. இது ரீமேக் படம் வேறு சொல்கிறாங்களே, அதை எப்படி பார்க்குறீங்க? கேசரி கிண்டட்டும் கிளறட்டும் என்ன வேணால் பண்ணிட்டோம். பார்க்குறது தளபதி ஃபேனு, நடிக்கிறது தளபதி. எத்தனை ரீமேக் இங்கே ஹிட் ஆச்சு? ஒக்கடை ரீமேக் ஆச்சு, எல்லாம் ரீமேக் ஆச்சு. இந்த ரீமேக் ஆகாதா? இதே தான். எந்த எல்லாம் எப்படி இருக்கும் தேட்டர்? லாஸ்ட் தான் ப்ரோ. எல்லாருமே லீவ் போட்டுருவோம். நீங்கள் பாருங்கள் எத்தனை பேர் அங்கே பிளாஸ்ட்டாக நிற்க போகிறாங்கன்ட்டு. என்ன தான் நடந்தாலும் தளபதி தான். ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்றது இந்த ஒரு சென்டென்ஸுக்கான ஃபுல் ட்ரிபியூட் தளபதி கண்டிப்பாக ஏற்றுப்பார். ஆக்சுவலாக நான் சரியாக பார்க்கல. ஏன்னா அது சென்னையில் நடக்கிற ஆடியோ லான்ச்சாக இருந்தால் கண்டிப்பாக போய் பார்த்துருப்போம். இது மலேசியா ஆடியோ லான்ச்சுன்றதுனால அங்கங்கே இந்த இன்ஸ்டாவில் ட்விட்டரில் ஒரு சில சும்மா சின்னதாக ரிலீஸ் ஆகும். அதில் பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறது தான். ஸோ இன்னும் கிளியராக பார்க்கல. ஸோ தெரில ப்ரோ. தளபதி வந்து ஸ்பீச் எப்படி இருந்துச்சு? அந்த ஒரு சில கிளிப்பிங்ஸ்லாம் வந்துட்டு இன்ஸ்டாவில் வந்துருந்ததில்ல, அந்த கிளிப்பிங்ஸ் எப்படி இருந்தது? அவர் என்ன சொன்னார்? டே 1ல இருந்து எனக்காக நீங்கள் நின்னீங்க, இப்போ அடுத்த ஒரு 30 வருஷத்துக்கு நான் உங்களுக்காக திருப்பி நிற்க போகிறேன்ற மாதிரி சொல்கிறேன். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது சொல்கிறதுக்கு ஒரு நல்ல மனசு வேணும் ப்ரோ. அது அவருக்கு இருக்குது. அவருக்கு அந்த மனசு இருக்கிறனால தான் நாங்களாம் அவருக்கு ரசிகராக இருக்கோம். அனிருத்தோட பிஜிஎம் சாங்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு? அதுவும் இல்லாமல் லைவ் பர்ஃபார்மன்ஸ் ஃபஸ்ட் டைம் விஜய் சார் முன்னாடி பண்ணியிருக்காரு. அது எப்படி? இது ஆக்சுவலாக நான் தான் சொல்கிறேன் ப்ரோ, இதில் எதுவுமே நான் பார்க்கல. பட் சாங்ஸை பற்றி வேணால் நான் சொல்கிறேன். 3 சாங் ரிலீஸ் ஆகிருந்தது. தளபதி கச்சேரி, ஒரு பேர் வரலாறு, அதுக்கப்புறம் இப்போது இந்த செல்லமகள் சொல்லிட்டு கண்ணே மணியன்னு சொல்லிட்டு ஒரு சாங்கு. அந்த 3 சாங்கை விட கண்ணே மணிய சாங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தளபதியோட வோக்கலில் அவரோட வாய்ஸில் ஒரு சூப்பரான சாங் ப்ரோ. அந்த 3 சாங்கில் அந்த ஒரு சாங் நல்லாயிருக்கு சீரியஸாக. அதுக்கப்புறம் தளபதி வந்து ஒரு ஹூக் ஸ்டெப் வேறு ஒன்று போட்டிருக்காரு கச்சேரி பார்த்தேன். அது நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் இந்த போக்கிரி பொங்கல் இப்படி பண்ணுற மாதிரி அதுவும் பார்த்தேன். அவர்
இதெல்லாம் பண்ணிட்டு என்னண்ணா இப்படிலாம் சினிமா விட்டு போறியண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அர்த்தம் தான். ஏன்னா இதுக்கப்புறம் இதெல்லாம் பார்க்க முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இதுக்கப்புறம் ரஜினி இருப்பார், கமல் இருப்பார். இப்போது அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் பட வாய்ப்பு எதுவுமே இல்லைனாலும் அவருக்கு வர படங்கள் வந்து கண்டினியூஸாக ஃப்ளாப் ஆனாலோ இல்லை அவருக்கு வந்து வாய்ப்பே கிடைக்கலனாலும் ஒரு பாலிடிக்ஸ் போகலாம், அது ஒரு நியாயம் இருக்குது. ஒரு கரியரோட உச்சத்தில் இருக்கார், அவர் வராரு. இப்போது எங்களை மாதிரி ஃபேன்ஸ்லாம் நாங்கள்லாம் என்ன ஆசைப்படுவோம். இப்போது ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா பவன் கல்யாண் இருக்கார், சிரஞ்சீவி சார் இருக்கார். இப்போ அவங்களாம் வந்து நடிக்கிறாரு ப்ளஸ் பாலிடிக்ஸ்லேயும் பண்ணுறாரு. நாங்கள் அதை தான் ஆசைப்படுறோம். தலைவா நீங்கள் பாலிடிக்ஸ் போங்க, பிரச்சனை இல்லை, எங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு படம் அட்லீஸ்ட் ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் ஆச்சு பண்ணுங்கள் தலைவா, எங்களுக்கு அது போதும். ஒரு ஃபேனாக நாங்கள் என்ன ஆசைப்படுவோம், அட்லீஸ்ட் ஒரு நிமிஷம் ஸ்க்ரீனுக்கு வந்துட்டு போனால் போதும். ஒரு யாராக இருந்தாலுமே, இப்போது ரஜினியாக இருந்தாலும் இது பார்த்துட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க என்னடா நீ இப்படி பண்ணுறேன். இந்த எங்களுக்கு போதும். இப்போ ஒருத்தருக்கு பிடிச்சிருக்குன்னா நாங்கள் எப்படி வேணால் கொண்டாடுவோமே. அவர் வந்து சும்மா நின்னாலே போதும். யார் இது அஜித்துக்கும் பொருந்தும், ரஜினிக்கு பொருந்தும், கமல், எம்ஜிஆர், சிவாஜி யாருக்கு வேணால் பொருந்துங்க. அப்படின்னா கேட்டோம் தலைவா நீங்கள் பாலிடிக்ஸ் வாங்க, பிரச்சனை இல்லை. ஒரு படம் அட்லீஸ்ட் ஒரு நிமிஷம் ஸ்க்ரீன்லேயாச்சும் வந்துட்டு போங்க, அது போதும் எங்களுக்கு. இதுக்கு மேலே எங்களுக்கு என்ன வேணும்? எச்விநாத் என்ன சொல்லியிருக்காரு, ஜனவரி 9 அதுக்கப்புறம் எந்த படம் வந்தாலும் சரி வரலனாலும் சரி அங்கே அதுக்கு ஆப்போசிட்டாக நிற்கிறது தளபதி தான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? கூட வேறு பராசக்தி வேறு வருது ஜனவரி 10, எப்படி பார்ப்பீங்க? இது வந்து நம்ம ஒரு ஹெல்த்தியான காம்படிஷன் தான் தலைவா பார்க்கணும். ஏன்னா வந்து அவர் பார்க்காத போட்டியா, அவர் எத்தனை போட்டி பார்த்துருப்பாரு. ஏங்க எப்படி சொல்கிறது, 2005 வந்து சந்திரமுகி கூட சச்சின் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் தளபதியோட காம்படிஷன், அதெல்லாம் பார்த்த ஒரு மனுஷனுக்கு சிவகார்த்திகேயன் விஜயெல்லாம் ஒரு காம்படிஷனே கிடையாதுங்க. இது ஒரு ஹெல்த்தியான காம்படிஷன் தான். இப்போ தளபதியாக இருந்தாலுமே என் படமும் பாருங்கள், சிவகார்த்திகேயன் படமும் பாருங்கள். எதுக்கு போட்டி போடாமல் வஞ்சம் இதெல்லாம் எதுக்கு? ஒரு படத்தை படமாக பார்ப்போமே. ஒரு ரசிகனா தலைவன் எப்படியோ அப்படி தாங்க ரசிக்கணும். அவர் என்ன ஆசைப்படுறாரு, அவர் வந்து நீங்கள் பாருங்கள், என் படமும் பாருங்கள், அவர் படமும் பாருங்கள். இந்த சண்டை, இந்த பேனர் கிழிக்கிறது அதெல்லாம் வேணாம். பிகில் ஆடியோ லான்ச்சில் சொல்லியிருப்பார்ல, என் ஃபோட்டோ வேணாம், என்ன வேணா பண்ணுங்க, என் கட் அவுட் என்ன வேணா பண்ணுங்க, ரசிகன் மேலே மட்டும் கை வைக்காதீங்க. அப்படி சொல்கிறவர் தலைவன் எப்படியோ அப்படி தாங்க ரசிக்கணும். நல்லா வேறு மாதிரி இருந்துச்சு. ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது, சொல்லப்போனால் சந்தோஷமாகவும் இருக்குது. ஏன்னா மக்களுக்காக இறங்கி 2026 அவர் பேசுவார், மக்களுக்காக வரார். நீங்கள் இவ்வளோ வருஷம் நீங்கள் எனக்கு பண்ணிட்டீங்க, உங்களுக்கு நான் பண்ணணும் அப்படின்ட்டு வந்திருக்காரு. அதனால் நல்லதே நடக்கும். 2026 எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? வேறு மாதிரி இருக்கும், வேறு மாதிரி இருக்கும். கூலாக எப்படி நம்ம சிஎஸ்கேல டோனி ஹேண்டில் பண்ணுறாரோ அதே மாதிரி கூலாக ஹேண்டில் பண்ணுறாரு. எவ்வளோ ப்ராப்ளம் வரட்டும் சிம்பிளாக ஹேண்டில் பண்ணுறாரு. நல்லதே நடக்கும் 2026. அதுவும் மலேசியாவில் போயிட்டு அங்கே வந்து ஆடியன்ஸ் ஃபுல்லாக டிவிக்கு என்ன கட்டியிருக்காங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? ப்ரோ வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேமஸ் ப்ரோ, நம்ம இந்தியா கிடையாது, வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேமஸ். அதனால் 2026 பேசுவாங்க. 2026 எப்படி ப்ரோ இருந்துச்சு அந்த கச்சேரி சாங் வேறு? ஆமாம், அவர் டான்ஸு சொல்லவே தேவையில்லையே. டான்ஸு மாற்றவே தேவையில்ல. அந்த அளவுக்கு டான்ஸ் எஃபெக்ட் போட்டு ஆடுவார் எல்லா படத்துலையுமே. ஒவ்வொரு சின்ன குழந்தைங்களையும் சந்தோஷப்படுத்தி இவ்வளோ வருஷமாக ஒரு இப்போ கூட நீங்கள் ஒரு குழந்தைய கூப்பிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு யாரை பிடிக்குன்னு கேட்டிங்கன்னா தளபதியை பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவ்வளோ ஃபேமஸ். அனிருத்தோட சாங்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது கேட்கும்போது? இது வரைக்கும் 3 பாட்டு ரிலீஸ் ஆகிருக்குது. அனிருத் ராக் ஸ்டார் தான் எப்போதுமே. அவர் வேறு மாதிரி, அவர் தளபதிக்கே உருவாகின மாதிரி. அவர் நல்லா தளபதிக்குனாலே ஸ்பெஷல் தான் அவர் ரொம்ப. அதுவும் இல்லாமல் பிரபுதேவா வந்துட்டு போக்கிரி பொங்கல் சாங் கட்ட. ஆமாம் ஆமாம், தளபதி ஒரு ஸ்டெப். ஆமாம், எப்படி இருந்துச்சு அவங்க? வேறு மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அந்த காம்போ ரொம்ப வருஷம் கழித்து பார்க்குறோம்ல, அது ரொம்ப வருஷம் கழித்து 2 பேரையும் பார்க்குறோம் அந்த மாதிரி ஆடி. நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது எப்படி ப்ரோ இருந்துச்சு? அந்த தளபதி வந்துட்டு பாடினார் வேறு மெர்சலில், அந்த பிகில் இந்த பாட்டு பாடினார். நல்லா அவர் பாடினாலும் சரி, ஆடினாலும் சரி, நடித்தாலும் சரி, அவரை வேர்ல்டு ஃபுல்லாக அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அந்த அளவுக்கு பயங்கரமான ஃபேமஸ். மக்களுக்காக இப்போ இறங்கியிருக்காரு. 2026 தளபதி தான். அதுவும் இல்லாமல் ஜனநாயகம் வந்து ரீமேக் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் எச்விநாத் அதுக்கு பதிலடி அது சொல்லியிருக்காரு. என்டர்டைன்மெண்ட் பண்ணி பார்க்கலாம், நீங்கள் நம்பி வாங்க, 100% நம்பி வாங்க. ரீமேக் படமாக இருக்காதுன்ட்டார். நீங்கள் 100% நீங்கள் வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து பொழுதுபோக்கு படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஜனவரி 10 பராசக்தி வேறு கூட வருது, அதை எப்படி பார்க்க? ஆமாம், அது என்ன சொல்கிறேன்னு தெரியல. ஆனால் தளபதிக்கு எப்பயுமே ஒரு ஹைப் இருக்கும் தானே. சிவகார்த்திகேயன் ஹைப் இருந்தாலுமே விஜய்க்கு வேறு லெவலில் இருக்கும். அதுவும் லாஸ்ட் படம் வேறு,
எப்படியும் கண்டிப்பாக 100 days ஓடும். ஏன்னா அந்த நாள் பார்த்தா அது 100 days மேலே வேர்ல்டு ரெக்கார்டு படைக்க போகுது ஜனநாயகன். ஏன்னா லாஸ்ட் படம்ல தேட்டரே கிடைக்காது. அன்னைக்கு பாருங்கள் 10ஆம் தேதி திருவிழா மாதிரி இருக்கும். எல்லார் இதுலேயும் அழுவுவாங்க, அவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க.